ராக்கு தகவல் கிடைச்சதன் காரணமாக தான் வந்து காஷ்மீர்லேயும் 100% உங்களுக்கு உளவு அமைப்புகளுடைய இதுதான் இதெல்லாம் பிடிக்கிறது இதுவாக. ஓகே. இன்னொன்று எல்லா விஷயத்தையும் வெளியில் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. இல்லை இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிட்டா கூட நடந்த பிறகு தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் நடந்த ஒரு விஷயத்தை நடக்காம பல சம்பவங்களை பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. அதில் தியாகம் அடைஞ்சு உயிர் நீத்தவர்கள் கூட RAW நான் சொல்கிறேன்ல, உயிர் நீத்தா கூட நீங்கள் வெளியில் அவர்களுக்கு பரமீர் சக்கரை எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். PM ரூமில் ஒரு பேப்பரில் எழுதி நம்ம தாமரை RAWல சிறப்பாக செயல்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி பண்ணார், அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம், கிழிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது ஸ்பெஷல் ஏஜென்ட்னு வாங்கலாம். அந்த டாம் குரூஸ் படத்தெல்லாம் வரும் பாருங்க, அவனுக்கு அடையாளமே இருக்காது. அவன் பெரிய இதை தடுத்து இருந்து புரியுற மாதிரி சார். நம்ம பீஸ்ட் விஜய் சார். ஏங்க நீங்கள் வேற, டாம் குரூஸ் படம் எல்லாருக்கும் தெரியுங்க. டாம் குரூஸ் படத்தில் ஸ்பெஷல் ஏஜெண்ட்டாக இவங்க போகிறாங்கன்னா அடையாளத்தை அழிச்சிருவாங்க. அவன் வந்து ஒரு கட்டத்தில் அவனுடைய நாடே கை விட்டுரும். ஆனாலும் அவன் அந்த ஆப்ரேஷனுக்காக போராடி அந்த ஆப்ரேஷனை தடுத்திருப்பான். பெரிய லெவலெல்லாம் இது பண்ணியிருப்பான். ஒரு ஓரமாக உளுந்து கிடப்பான். உளுந்து கிடந்து காயத்தோடு இது பண்ணி அப்புறம் கிளம்பி போகிறதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி தான் நடக்கும். ராவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்காங்க. அவர்கள் கண்டுபிடிச்சி அவர்கள் சேகரிக்கிற தகவல்கள் எல்லாமே இப்போ ஃபேமிலி மேன் 3 வரப்போகுது. ஃபேமிலி மேன் 1, 2 ராவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாசகர்கள் ஃபேமிலி மேன்னு சீரிஸ் இருக்குது 1, 2. அப்புறம் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் OPSன்னு ஒன்று இருக்கும். நம்ம OPS இல்லை, அது OPSன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ராக்கான நிதிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பல விஷயங்கள்னு. ரா உருவாக்கப்பட்டது 68ல். ஓகே. இந்த ஜனதா கவர்மெண்ட் வந்தோன்னா நம்ம அந்த பூமர் அங்கிள்கள் மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள், இந்த SARக்கு எதிராக பேசினேன். இந்த மாதிரி பூமர் அங்கிள்கள் வந்தோடனே ராவை கழிச்சு விட்டாரு. ஓகே. அந்த 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் 80லேருந்து இந்திரா காந்தி வந்தோன்னா மறுபடியும் ராவை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல்வாதிகள் ஆட்சியை பற்றி பார்க்க மாட்டாங்க. அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கான யோசிக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் ஆளு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா இவர்கள் இந்திரா காந்தி ஆளுன்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டாங்க. ராவே தேவையில்லை முடிவு எடுத்துட்டாங்க. அவர் தான் அந்த ராவ் உருவாக்குனார். அவரும் எவ்வளோ பேசுவார், கேட்க மாட்டாங்க. அது கூட இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் OPSல இப்போ அந்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இது நான் பார்த்த மாதிரி ஞாபகம். அப்போது ரா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி தான் இந்த இதை சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது டக்குன்னு இந்த கத்தி படமே ஏதோ ஒரு படம் வருமே, நம்ம துப்பாக்கி சார். துப்பாக்கி தானே, அதில் இது பிடிக்க போகிறதுக்குள்ளே நடத்துடுவாங்களே, சம்பவம் நடந்தது. அந்த மாதிரி தான் இது நடந்ததாக நான் பார்க்குறேன். ஓகே.